சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுவதை தற்பொழுது பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக அனுமதி பெறப்பட்டுள்ளதா என கேரள அரசிற்கு தற்பொழுது பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டலம் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. உரிய அனுமதி பெறவில்லை என்றால் அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அந்த பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு கூறியிருக்கிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுவது குறித்து கேரள அரசிற்கு பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் வேளாண்மை பாசனத்திற்காக பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது அமராவதி ஆற்று. அமராவதி அணைக்கு நீர் ஆதாரமாக சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்த நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து அந்த வழக்கினை எடுத்திருக்கிறது. அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது இந்த தடுப்பணை கட்டுவது, சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை, தேசிய வன விலங்குகள் வாரியம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்று கேரள அரசுக்கு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் முறையான அனுமதி பெறவில்லை என்றால் அணை கட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அணை கட்டுவதால் தமிழக அரசுக்கு என்ன பாதிப்பு என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதால் அமராவதி உள்ளிட்ட அதை சுற்றி இருக்கக்கூடிய கரூர், திருப்பூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே அங்கு தண்ணீர் இல்லாமல் பாசனத்திற்காக பயிரிடப்பட்ட பயிர்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரள அரசின் இந்த நடவடிக்கை என்பது மேலும் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையாக இந்த திட்டத்தினை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.